ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது நான் ஒரு டம்ளரு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம தண்ணியில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அரிசி ஊற வச்சிட்ட பிறகு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் போடுவாங்க, பட்டை இலை, தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்திரத்தில் நான் எலக்ட்ரிக் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் இதில் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு நெய், இது தாளிப்புக்கு வரைக்கும். ஏன்னா தேங்காயிலே ஆக மொத்தம் ஓரளவுக்கு தேங்காய் பால்லேயே எண்ணெய் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கின்னு ரவுண்டு நெய் மட்டும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டையும் இலையும் போட்டுட்டு வதக்கிட்டு இப்போ வெங்காயம், வெங்காயத்துக்குடியே பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டுட்டு வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸ் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எப்போ வந்தாலும் அம்மா தேங்காய் பால் சாதம் கொடுத்துருங்க, சிம்பிளாக வீட்டில் செய்யலாம். இது முட்டை ஆம்லேட் போட்டு தொட்டுக்கின்னு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கணும். ரொம்ப எண்ணெய் ஊற்றிட்டோன்னா அதில் தேங்காய் பாலே ஆல்ரெடி நம்ம கட்டியாக தானே தேங்காய் பால் எடுத்துருக்கோம், அதுலேயும் நம்ம இதுவாகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்ற வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால நம்ம வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம், 1.5 டம்ளர் தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கணக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுவேன். 1.5 டம்ளர் தேங்காய் பால். ஒரு டம்ளர் ஊற்றுனேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1.5 டம்ளர், இது பாருங்க, அரை டம்ளர் தண்ணி, தண்ணின்ற பாருங்க, தேங்காய் பால் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ஊற்றிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு, நான் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன்ல, அதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த ரைஸை இந்த இதில் போட்டுருவேன். முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே உதிரியாக சூப்பராக வந்துடுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உதிரியாக. பசங்க தேங்காய் சாதம்னா அது இதுவாகும், கட்டுப்படும். இதுனா பசங்க சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உதிரியாக தெரியுதுங்களா? தேங்காய் பால் சாதம் ரெடி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சாதம் சூப்பராக வந்திருக்கு, உதிரியாக.